காலையில் பரபரப்பாக இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதனால் தூங்கி எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட் ஊற வச்ச வெள்ளை மூக்கடலையும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு இட்லியும் ஒரு பக்கத்தில் ஊற்றிட்டு நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு தான் இது செஞ்சுட்டு இருக்கேன். குருமா செஞ்சுட்டு இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து எனக்கு இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தா. தினமும் சாப்பாடு தானே கொடுக்குறீங்க, இட்லி குருமா வேணும்னு சொல்லியிருந்தா. அதனால் அவளுக்காக தான் நம்ம இட்லியும் ஊற்றி வச்சுட்டு குக்கரில் அதை விசில் விட்டுட்டு மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கீரை வந்து நல்லாவே விளைஞ்சிருக்கு. அதனால் வந்து கீரையை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போனோம். அரைக்கீரை ஒரு சிலது வந்து பூ விட்டுருச்சு, அதெல்லாம் வந்து பிடுங்கிட்டோம். ஒரு சிலது நல்லா தழைச்சி வருது இல்லையா, அதை மட்டும் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது மட்டும் இல்லை, இந்த பேக்கில் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து விதெல்லாம் போட்டோம் அங்கே மேலேயே இது ரெடி பண்ணி. அதுலேயும் நிறைய விளைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. அதை கட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கிளியெல்லாம் கீச் கீச்சுன்னு கத்திட்டே இருந்தது. குயில்லாம் அந்த சத்தத்தோடு இதெல்லாம் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிறுகீரை புளிச்சக்கீரை எல்லாமே இருந்தது. நம்மக்கிட்டே ஒரு கட்டுக்கீரை அளவுக்கு வந்துடுச்சு சமைக்கிற அளவுக்கு. அதை எடுத்துகிட்டு இந்த நமக்கு வந்து கீரை கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ளவர் வந்து அங்கே வச்சேன். இது அவங்களுக்கு கிஃப்ட்டு. அதை வந்து அப்படியே பார்க்கும்போது அந்த பூச்செடி நடுவில் இருக்கிறது அந்த செடிங்களுக்கே வந்து ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருந்தது பாருங்கள். சரின்ட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு குருமாக்கு அதெல்லாம் மசாலாலாம் அரைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் தனி வந்து எனக்கு ஃபோன் வேணும்னு ஒரே அழ. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தலை குளிக்கிறதுக்காக ஷேக்காலாம் ஊற வச்சுருந்தோம். அதையும் ஒரு பக்கம் அரைச்சிட்டு கீரையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டோம். காலையிலக்கு இட்லியும் சூப்பரான நம்ம அந்த வெள்ளை முக்கடலை உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் போட்டு குருமாவும் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. கீரையும் வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பி இந்த கீரையை நம்ம பார்க்கும்போது. நான் வந்து கலரி இன்னைக்கு கட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாரி சாப்பிட்டா ஸ்கூலில் கட்டின்னு போகிற மாதிரி. அதனால் வந்து நிறைய கீரை ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலரி கட்டிட்டு போயிட்டேன். உங்களுக்கு நம்ம விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.